டாக்டர் சுமன் சி ராமன் அரசியல் விமர்சகர் நம்மோடு தொலைபேசி வேளாக இணைந்திருக்கிறார். டாக்டர் சுமன் சி ராமன், திஸ் இஸ் a நியூ law in இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஸ். ட்ரம்ப் வந்ததிலிருந்து தொடர் சவால்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்பார்ப்புக்கு மாறாக இந்த 50% வரி அப்படிங்கிறது தொடரும்னு நினைக்கிறீங்களா? இது அவருடைய பேர யுக்தியா? How do we look at this? இது தொடர்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது சஸ்டைனபிள் லெவலே கிடையாது. ஒரு 10% 15% வந்து இரு பொருளாதாரங்களிடையே ஒரு பேச்சுவார்த்தை மூலம் நடத்தி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நடத்தலாம். 50% கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சவால். எல்லா ப்ராடக்ட்ஸும் காம்படிட்டிவாவே இருக்காது. ஸோ அதனால இது வந்து சஸ்டைனபிள் கிடையாது. இது வந்து பேரம் பேசுறதுக்கான ஒரு பொசிஷனா இல்ல ஒரு கோவத்துல எடுக்கப்பட்ட முடிவா? இது அவர் ரேஷனலா நடந்துக்கிறது இல்ல. நேற்று திடீர் என்று கனடாவும் மேல திருப்பியும் டாரிஃபை ஏத்திட்டு மெக்சிகோ மேலேயும் டாரிஃப் ஏத்த போறேன், ஆனா மெக்சிகோவுக்கு 90 நாள் டைம் இருக்கு, கனடாவுக்கு டைம் கிடையாது. எதுலயுமே ஒரு லாஜிக்கு ஒரு சென்ஸோட எடுக்கப்படும் முடிவுகள் இல்லை. அவருடைய ஆதரவு இப்பொழுது 38% குறைந்திருக்கிறது. அப்ரூவல் ரேட்டிங் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு இப்ப 38% குறைந்திருக்கிறது. இன்னும் குறையும் சரியும் என்ற எதிர்பார்ப்பும் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முடிவு எப்ப வரும் என்றால், அவருடைய ஆதரவு ரேட்டிங்ஸ் வந்து பெருமளவுல சரிஞ்சு அடுத்த ஆண்டு வரக்கூடிய மிட் டேர்ம் எலெக்ஷன்ல மிகப்பெரிய தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை குடியரசுக் கட்சிக்கு ஏற்பட்டாலே தவிர, இத்தகைய ஆர்பிட்ரரி எந்த விதமான ஒரு லாஜிக்கும் இல்லாமல் ஒரு பிளானிங்கும் இல்லாமல் எடுக்கப்படும் முடிவுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இதுல இன்னொரு கேள்வி, நம்ம எந்த அளவுக்கு இதை சரியா கையாண்டிருக்கோம்? ட்ரம்ப் ஒரு இர்ராஷனல் பர்சன் தெரியும். அவரை இன்னைக்கு சைக்கோ அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு தொழிலா மாறி இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு செஞ்சிருக்கோம்னு தெரியல. டிப்ளமசி அப்படிங்கிறது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரிவேல் செய்ய வைக்கிறது தான். அந்த வகையில இந்தியா ட்ரம்ப்பை கையாளுறதுல தோத்திருக்குன்னு பார்க்க முடியுமா? இல்ல அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது, நம்ம நிலைப்பாடுல உறுதியா இருப்பது சரிதான்னு பாக்குறதா? இல்ல, அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறது எந்த நாட்டுக்கும் பொருந்தும். எந்த நாடுமே அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் பல நாடுகள் ஏதோ ஒரு மெத்தட்ல பேரத்தை பேசி ஈவன் ஒரு 100% சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா கூட ஒரு 80% சாட்டிஸ்பாக்சன் வரக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டாங்க. யூரோப்பியன் யூனியன் அக்ரிமெண்ட் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல கிட்டத்தட்ட டேர்ம்ஸ் எல்லாம் போட்டாச்சு. மற்ற யூகேவோட ட்ரேட் டீல் முடிஞ்சிருச்சு, ஜப்பானோட ட்ரேட் டீல் முடிஞ்சிருச்சு, பல நாடுகளோட ஒவ்வொரு சில ஸ்மாலர் கண்ட்ரிஸோட ட்ரேட் டீல் முடிஞ்சிருச்சு.